ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பெரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2019 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரெடி பண்ண போர்ட்டல்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரீசெண்டாக இப்போ தமிழ் டப்பிங் பண்ணி அமேசான் பிரைமில் வந்துன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே பார்த்துடலாம். இந்த படம் கரெக்டாக 2020 பீரியடில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த பீரியடில் ஒரு பெரிய பிளாக் அவுட்க்கு அப்புறம் மக்கள் எல்லாமே மைக்ரேட் ஆகி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் எங்கேயாவது வந்து சேஃபாக போய் இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்க போது ஒரு ஃபேமிலி வந்து காரில் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ அது பார்க்கறதுக்கு ஒரு பிளாக் டோர் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ திடீர்னு உள்ளுக்குள்ள போகிறவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத தெரியாமல் 911 ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி என்ன மேட்ரு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் இந்த மாதிரி உருவாகுது. அதுலேருந்து ஒருத்தரை வந்து யாரோ ஒருத்தரை வந்து அதை கட்டி இழுத்து அவங்கள வச்சு மித்த எல்லாருமே உள்ளே வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுது. அது என்ன பிளான் பண்ணுது, உள்ளுக்குள்ளே போகிறவங்களாம் என்ன ஆறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட சஸ்பென்ஸ்னே சொல்லலாம். இவன் இந்த படத்தை பார்த்த வரைக்கும் இந்த ஒரு சீன் நல்லா இருக்குது, அந்த ஒரு சீன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தான் ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு சத்தியமாக தெரில. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கடைசியாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இந்த படம் ரெடியாக இருக்கான்னு கண்டிக்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது, கதையில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் சுத்தமாக வந்து ஏதாவது என்கேஜ் ஆகிறதுக்கு நம்ம பார்த்து வியப்புற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரியான தாட் கண்டிப்பாக எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஃபீல் ஆகலை. அதனால் உங்களோட ஒப்பீனியன் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுருக்கேன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 0.5 வரைக்கும் ரீச் கொடுக்கலாங்க.